இன்று நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு டெல்லி சுல்தானியர்கள் மற்றும் முகலாயர்களின் ஆட்சி முறை மற்றும் இராணுவ முறை. முதலில் கலீஃபாக்கள், டெல்லி சுல்தானியர்கள். இந்த கலீஃபா என்ற அமைப்பு முகமது நபி இறந்த பின் தான் துவங்கியது. இந்த கலீஃபா இஸ்லாம் சமயத்தின் பாதுகாவலராக விளங்கினார். முதல் கலீஃபா அபுபக்கர் ஆவார். இவரை பின் தொடர்ந்தவர்கள் உமர், உஸ்மான் மற்றும் அலி. இந்த 4 கலீஃபாக்களுக்கு அடுத்து வந்தவர்கள் உமையத்துகள். இந்த உமையத்துகளுடைய தலைநகர் டமாஸ்கஸாக இருந்தது. டமாஸ்கஸை தலைநகராக கொண்டு இந்த உமையத்துகள் ஆட்சி புரிந்தனர். இந்த உமையத்துகளுக்கு அடுத்து ஆட்சிக்கு வந்தவர்கள் அபாசிட்டுகள். இந்த அபாசிட்டுகள் பாக்தாத்தை தலைநகராக கொண்டு ஆட்சி புரிந்தவர்கள். அதற்கடுத்து டெல்லி சுல்தானியர்கள். இந்த டெல்லி சுல்தானிய வம்சம் கிட்டத்தட்ட 5 வம்சங்கள் ஆட்சி புரிந்தனர். அடிமை வம்சம், கில்ஜி வம்சம், துக்ளக் வம்சம், சையது வம்சம், லோடி வம்சம். இந்த டெல்லி சுல்தானுடைய ஆட்சிக்கு அடிகோலியவர் குத்புதீன் ஐபக். இவருடைய வம்சம் அடிமை வம்சம் என்று அழைக்கப்பட்டது. இவர் முமாலிக் என்றும் அழைக்கப்பட்டார். இந்த டெல்லி சுல்தானியர்கள் ஆட்சி 1206ஆம் ஆண்டு முதல் துவங்கப்பட்டது. இந்த டெல்லி சுல்தானியர்கள் 5 வம்சங்கள் ஆட்சி புரிந்தன. ஆனால் இதற்கு அடுத்து வந்த முகலாயர்கள் ஒரே பரம்பரையை சேர்ந்தவர்கள் ஆட்சி புரிந்தனர். இப்பொழுது இந்த டெல்லி சுல்தானுடைய ஆட்சியின் தன்மைகளை பற்றி காண்போம். இந்த டெல்லி சுல்தானிய ஆட்சியில் சுல்தான் தான் அனைத்திற்கும் தலைவராக திகழ்ந்தார். வரம்பற்ற அதிகாரமுடையவராக திகழ்ந்தார். இந்த மைய நிர்வாகம் சுல்தானின் தலைமையின் கீழ் நடைபெற்றது. இந்த சுல்தான் தன்னுடைய மைய நிர்வாகத்தை செய்வதற்கு அவருக்கு உறுதுணையாக முதன்மையாக இருந்தவர் விசாரத். இந்த விசாரத் இந்த விசாரத்தினுடைய ஆட்சியின் கீழ் இவருக்கு உறுதுணையாக பல்வேறு பணிகளை செய்யக்கூடியவர்கள் முஸ்ரி இ முமாலிக், முஸ்டாஃபி இ முமாலிக். அடுத்தபடியாக திவான் இ அர்ஸ். திவான் இ அர்ஸ் என்பது அர்ஸ் முமாலிக்கின் தலைமையின் கீழ் செயல்பட்டு வந்தது. இது முக்கியமாக இராணுவத்துறை ஆகும். இந்த இராணுவத்துறையில் படை வீரர்களை தேர்ந்தெடுப்பது, அவர்களுடைய எண்ணிக்கையை நிர்ணயிப்பது, அவர்களுடைய பணிகளை பிரித்து கொடுப்பது ஆகிய அனைத்தையும் இந்த திவானி அர்ஸ் செய்து வந்தது. அரசர்களுடைய பல்வேறு வேலைகளை செய்வதற்கு பிற துறைகளும் செயல்பட்டு வந்தன. எடுத்துக்காட்டாக இங்கு 3 துறைகள் கொடுக்கப்பட்டுள்ளது. திவான் இ இன்ஷா, தாபீர் இ முமாலிக், திவான் இ ரசாலத். திவான் இ இன்சா அரசருடைய ஆணைகளை வெளியிடுபவர். தாபீர் இ முமாலிக் அரசவையில் நடக்கக்கூடிய அனைத்து நடவடிக்கைகளையும் கண்காணிப்பவர். திவான் இ ரசாலத் சமயத்துறையை சேர்ந்தவர். இந்த சமயத்துறையில் பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்துபவர் இந்த அமைச்சர். இந்த சுல்தானுடைய காலகட்டத்தில் அடிமை முறை பின்பற்றப்பட்டு வந்தது. எடுத்துக்காட்டாக அலாவுதீனுடைய காலத்தில் கிட்டத்தட்ட 50,000 அடிமைகள் இருந்தனர் என்று கூறப்படுகிறது. ஃபிரோஸ் துக்ளக் காலத்தில் 1,80,000 அடிமைகள் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்த அடிமைகளை கண்காணிப்பதற்காக சுல்தானியர்கள் ஒரு தனி துறையையே ஏற்படுத்தியிருக்கின்றனர். அந்த துறைக்கு பெயர் திவான் இ பண்டகன். மற்றும் அரண்மனையில் வேலையாட்கள் பல்வேறு வேலைகளை செய்வர். அவர்களை கர்கணர்கள் என்று அழைத்தனர். அரசவையில் அன்றாட தேவைகள், வேலையாட்கள், அரண்மனையை சுத்தம் செய்வது, அரண்மனைக்கு தேவையான பொருட்களை வாங்குவது,
உணவு தயாரிப்பது, இந்த மாதிரி பல்வேறு வேலையாட்கள் அரண்மனையில் இருந்தனர். அவர்களை கற்கடர்கள் என்று அழைத்தனர். அடுத்து இந்த இந்த அரண்மனையில் வேலை பார்ப்பவர்களுடைய அவர்களை நியமனம் செய்பவர் மாலிக் என்று அழைக்கப்பட்டார். இந்த மாலிக் என்பவர்தான் கர்கணர்கள் என்ன வேலையை செய்ய வேண்டும் என்பதை தீர்மானித்து அவர்களுக்கு அந்த வேலையை பிரித்துக் கொடுப்பார்கள். இந்த கர்கணர்களுடைய அவர்களுக்கு உண்டான சம்பளம், அவர்களுடைய அரண்மனையினுடைய வரவு செலவு கணக்கு அனைத்தையும் சரிபார்ப்பவர் முட்டா சரிஃப் என்று அழைக்கப்பட்டார். இவ்வாறு அடிமைகளுக்கென்று தனியாக ஒரு துறை ஏற்படுத்தப்பட்டது இந்த சுல்தானினுடைய காலகட்டத்தில் தான். அடுத்ததாக டெல்லி சுல்தானிகளுடைய மாகாண நிர்வாகம். இந்த மாகாணத்தில் நிதி நிர்வாகத்தை சரிபார்ப்பவர் முக்தீஸ் அல்லது வாலிஸ் என்ற துறை. இராணுவ பிரிவு அதிகாரி இக்தாக்கள் என்று அழைக்கப்பட்டனர். இந்த இராணுவ அதிகாரிகள் படைக்கு இராணுவ வீரர்களை நியமிப்பது, அவர்களுடைய எண்ணிக்கையை நியமிப்பது, அவர்களுடைய வேலையை பிரித்துக் கொடுப்பது ஆகிய பணிகளை செய்தனர். அடுத்தபடியாக உள்ளது திவானி விசாரத். இந்த மாகாண நிர்வாகத்தின் செலவினங்கள் அனைத்தையும் சரிபார்ப்பவர் இந்த திவானி விசாரத். இந்த மாகாண நிர்வாகத்தில் உள்ள பல்வேறு நிர்வாகிகளின் வரவு செலவு கணக்குகளையும் செலவினங்களையும் சரிபார்ப்பவர் இந்த திவானி விசாரத். அடுத்து இந்த டெல்லி சுல்தானியர்களுடைய மாகாண நிர்வாகம் பல்வேறு ஆட்சித்துறை பிரிவுகளை கொண்டிருந்தது. இக்தா, ஷிக்குகள், பர்கானாக்கள், இவ்வாறு ஆட்சித்துறை பிரிக்கப்பட்டிருந்தது. ஷிக்தார் இவர் இராணுவ அதிகாரியாக செயல்பட்டார். பர்கானாவினுடைய செயல்களை சரி செய்பவர், நிர்ணயிப்பவர் சவுத்ரி என்று அழைக்கப்பட்டார். கிராமம் இந்த மாகாண நிர்வாகத்தில் சிறிய பிரிவாக கிராமம் இருந்தது. இந்த கிராமத்தினுடைய அலுவல்களை சரிபார்ப்பவர் பட்வாரி மற்றும் சௌகிதார். இவர்கள் அந்த கிராமத்தில் உள்ள மக்களுடைய எண்ணிக்கை, எவ்வாறு நிலங்கள் பெயரிடப்படுகின்றன, நிலங்களுடைய வளம் ஆகிய அனைத்தையும் கணக்கெடுத்து மைய நிர்வாகத்திற்கு அனுப்புவது இவருடைய வேலையாக இருந்தது. இதுவரை நாம் சுல்தானியர்களுடைய மைய நிர்வாகத்தையும் மாகாண நிர்வாகத்தையும் பார்த்தோம். அடுத்து நாம் பார்க்க இருப்பது முகலாயர்களின் மைய நிர்வாகம். முகலாயருடைய ஆட்சியில் மைய நிர்வாகத்தின் தலைவராக திகழ்பவர் பேரரசர். இந்த பேரரசருக்கு வரம்பற்ற அதிகாரம் இருந்தது. இந்த பேரரசருடைய சிறப்புரிமையாக கருதப்படுவது ஜரோக்கி தரிசனம். ஜரோக்கி தரிசனம் என்றால் அரசர் தினந்தோறும் காலையில் உப்பரிகையில் நின்று மக்களுக்கு தரிசனம் கொடுப்பார். மக்கள் அங்கு வந்து அரசருக்கு மரியாதை செய்வார்கள். இந்த மரியாதைக்கு பின் அரசர் திவானி காசிற்கு சென்று தன்னுடைய நிர்வாக அலுவல்களை கவனிப்பார். இந்த பேரரசருடைய முக்கியமான முதன்மை அமைச்சராக திகழ்பவர் வக்கீல் அல்லது வசீர் என கருதப்பட்டார். இவர் சிவில் மற்றும் இராணுவ அதிகாரம் இவரிடம் இருந்தது. மற்றும் பாபருடைய காலத்திலும் ஹுமாயூனுடைய காலத்திலும் இந்த வசீர் அல்லது வக்கீல் என்பவர்கள் சிவில் மற்றும் இராணுவத் துறைகளை கவனித்துக் கொண்டனர். இராணுவத்துறையில் டெல்லி சுல்தானியர்களை போன்றே இங்கும்
இராணுவத்துறையில் உள்ள வீரர்களை நியமிப்பது இவருடைய முக்கியமான கடமையாக இருந்தது. இவர் அரசருக்கு ஆலோசனை வழங்கக்கூடியவராகவும் திகழ்ந்தார். அடுத்தபடியாக உள்ளது முக்கியமான ஒன்று, அரசனுடைய கருவூலம். அதை அரசனுடைய கருவூலத்திற்கும் வரவு செலவு கணக்கிற்கும் அதிகாரியாக திகழ்ந்தவர் திவானி குல். இவருடைய முக்கியமான பணி என்னவென்றால் அரசு கருவூலத்தை பாதுகாப்பதும் வரவு செலவு கணக்குகளை சரிபார்ப்பதும் ஆகும். மற்றும் இவர் அரண்மனையில் மைய நிர்வாகத்தில் வேலை பார்க்கும் அனைத்து அதிகாரிகளுக்கும் அரண்மனை பணியாட்களுக்கும் வேண்டிய சம்பள கணக்கு மற்றும் மற்ற இதர செலவு கணக்குகளையும் இவர் கண்காணித்துக் கொள்வார். அரசருடைய பல்வேறு செயல்களை செய்வதற்கு உறுதுணையாக உள்ள மற்ற நிர்வாகிகள் யார் என்றால் திவான் கலீசா, திவான் தான், திவான் ஜாகீர், திவான் பியூதாத். இவர்கள் நிதித்துறைக்கு முக்கிய வேலையாக இவர்கள் அரசருக்கு ஆலோசனை வழங்கினர். இந்த நிதித்துறைக்கு உள் பிரிவாக முஸ்டாஃபி, முஷிரஃப் இவர்களும் நிதித்துறையின் செயல்பாடுகளை முக்கிய கவனம் செலுத்தினர். இந்த வசீர் நிதித்துறையை தவிர முகலாய மைய நிர்வாகத்தில் மீர் பக்ஷி, மீர் சமான் போன்ற அதிகாரிகளும் முக்கிய பங்கு ஆற்றினர். இந்த மீர் பக்ஷி என்பவர் முகலாய படையின் தலைவராக திகழ்ந்தார். பேரரசருடைய ஆட்சி நிர்வாகத்தில் முக்கிய பங்கு இந்த மீர் பக்ஷிக்கு உண்டு. நாட்டை பாதுகாப்பது இவருடைய முக்கியமான பணி. மற்றும் இந்த படையில் மன்சப்தார்களை நியமனம் செய்வது, மன்சப்தார்களுடைய நியமன ஆணையை பத்திரப்படுத்துவது, வீரர்களுடைய எண்ணிக்கையை நிர்ணயப்படுத்துவது, அடுத்தபடியாக முக்கியமாக குதிரைகளுக்கு சூடு போடும் முறையை கண்காணித்தல். இந்த குதிரைகளுக்கு சூடு போடும் முறை என்னவென்று பார்த்தால், அதாவது படையில் குதிரைப்படை, அதாவது யானைப்படை, குதிரைப்படை, காலாட்படை, இந்த மாதிரி பல்வேறு படைகள் இருக்கும். இதில் முக்கியமாக குதிரைகளுக்கு சூடு போடும் பழக்கம் இந்த முகலாயருடைய ஆட்சி காலத்தில் இருந்தது. அதாவது குதிரைகள் படைக்கு கொண்டு செல்லும் போது அந்த குதிரைகள் படையில் தங்களுடைய படைக்கு தேவையான எவ்வாறு அந்த படையில் அந்த குதிரைகள் செயல்பட வேண்டும் என்பதை வீரர்கள் நன்கு அறிந்திருப்பர். இருந்தாலும் அந்த படைக்கு கொண்டு வரும் அந்த குதிரைகள் அடையாளம் காண்பதற்காக இந்த சூடு போடும் முறை கொண்டு வரப்பட்டது. அந்த குதிரையின் வலது தொடையில் அரசனுடைய சின்னமும் இடது துடையில் அந்த மன்சப்தாரின் சின்னமும் பொறிக்கப்பட்டிருக்கும். அப்பொழுதுதான் இந்த குதிரை உண்மையிலேயே படையில் இருக்கும் குதிரை என்று கண்டுபிடிப்பதற்கு வசதியாக இருப்பதற்காக இந்த முறை கொண்டு வரப்பட்டது. அடுத்து இந்த வீரர்களுக்கு சம்பள பட்டுவாடா செய்வதும் இந்த மீர் பக்ஷி தான். மீர் பக்ஷிக்கு உதவி புரிபவர் பக்ஷி. இந்த பக்ஷி யார் என்றால் மைய நிர்வாகத்தில் முகலாய படைத்தலைவர் மீர் பக்ஷி. இதேபோல் மாகாண நிர்வாகத்தில் முகலாய படைத்தலைவர் இந்த பக்ஷி. மைய நிர்வாகத்தில் மீர் பக்ஷி, மாநில நிர்வாகத்தில் பக்ஷி. இந்த மீர் பக்ஷிக்கு உதவி புரியக்கூடியவர் மாநிலத்தில் உள்ள பக்ஷியும் ஆவார். அடுத்தபடியாக உள்ள அதிகாரி மீர் சமான். மீர் சமான் அரண்மனை பணியாள். மீர் சமானுக்கு கீழ் பணிபுரிபவர்கள் திவான் பியூதாத், தவில்தார். இவர்கள் அனைவரும் அரண்மனை பணியாளர்களாக கருதப்பட்டனர். இந்த மீர் பக்ஷி மீர் சமானை போன்று
அரசருக்கு உதவக்கூடிய பிற துறை அதிகாரிகள் சதர் உஸ் சுதுர், காஜி உல் குஜாட். இந்த சதர் உஸ் சுதூர் மத்திய சமயத்துறை அமைச்சர் மற்றும் இவர் அரசருடைய ஆலோசகராகவும் செயல்பட்டார். அதாவது திறமை வாய்ந்தவர்கள் யாருக்கெல்லாம் அரசு மானியம், அரசு நிதி உதவி ஆகியவை கொடுக்கப்பட வேண்டும் என்பதை ஆராய்ந்து அரசருக்கு ஆலோசனை கொடுப்பவர் இந்த சதர் உஸ் சுதுர். மற்றும் இவர் யாருக்கெல்லாம் கொடை அளிக்க வேண்டும், சன்மானம் அளிக்க வேண்டும் என்பதை பற்றியும் ஆராய்ந்து அரசருக்கு ஆலோசனை அளிப்பார். மற்ற சமயத்துறைகளையும் கவனித்துக் கொள்பவர் இந்த சதர் உஸ் சுதுர். அடுத்தபடியாக உள்ளவர் காஜி உல் குஜாட். இவர் நிதித்துறையின் தலைவராக செயல்பட்டார். சிவில் வழக்குகள், குற்றவியல் வழக்குகள் அனைத்தும் தீர்த்து வைப்பவர் இந்த காஜி உல் குஜாட். இந்த காஜிக்கள் சுபாக்களிலும் சர்க்கார்களிலும் பர்கானாக்களிலும் நியமிக்கப்பட்டனர். இந்த சுபாக்களில், சர்க்கார்களில், பர்கானாவில் உள்ள சச்சரவுகளை தீர்த்து வைப்பவர்கள் இந்த காஜி உல் குஜாட் என்பவரால் நியமிக்கப்பட்ட காஜிகள். மற்றும் இங்கு இராணுவத்திற்கென்று தனியான காஜிகள் நியமிக்கப்பட்டனர். மற்றும் இந்த முகலாய பேரரசின் நிதித்துறையில் முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால், அதாவது வழக்குகள் இந்த சுபா, சர்க்கார், பர்கானா ஆகியவற்றில் வழக்குகள் தீர்த்து வைக்கப்பட்டாலும் அவர்களுக்கு திருப்தி இல்லை என்றால் அவர்கள் இவற்றை மத்திய நிர்வாக நீதித்துறைக்கும் எடுத்து செல்லலாம். அதே போல் இந்த முகலாய பேரரசில் பிரச்சனைகள் எங்கு நடக்கின்றனவோ அதே இடத்தில் அந்த வழக்குகளை விசாரித்து அரசர் நீதி வழங்குவார். குற்றங்கள் மிக குறைவாக காணப்பட்டது என்று இபன் பட்டுட்டாவின் கருத்து கூறுகிறது. அடுத்து முகலாயர்களின் மாகாண நிர்வாகம், மத்திய நிர்வாகம். இதுவரை நாம் பார்த்தது மத்திய நிர்வாகம். இப்பொழுது முகலாயர்களின் மாகாண நிர்வாகம். மாகாணத்தின் உயர் அதிகாரி சுபேதார் என அழைக்கப்பட்டார். இந்த சுபேதார் மாகாணத்தினுடைய அனைத்தையும் கவனித்துக் கொள்வார், நிர்வாகத்தையும் கவனித்துக் கொள்வார். மத்திய அரசாங்கத்திற்கு உறுதுணையாக இருப்பவர் இந்த சுபேதார். இவருடைய ஆட்சி காலம் 3 ஆண்டுகள். மற்றும் இந்த சுபேதார் சிவில் அதிகாரம் மற்றும் இராணுவ அதிகாரம் உடையவராக திகழ்ந்தார். அதாவது முகலாயருடைய ஆட்சி காலத்தில் ஆரம்ப காலகட்டத்தில் இந்த சிவில் அதிகாரமும் இராணுவ அதிகாரமும் இணைந்து செயல்பட ஆரம்பித்தது. ஆனால் பின் நாட்களில் சிவில் அதிகாரமும் இராணுவ அதிகாரமும் பிரித்து கொடுக்கப்பட்டது. திவான் சுபாவின் சிவில் நிர்வாக உயர் அதிகாரியாக செயல்பட்டார். இந்த திவான் வரி வசூல் செய்யும் துறையின் தலைவராகவும் செயல்பட்டார். பக்ஷி மத்திய இராணுவ அமைச்சர். மைய நிர்வாகத்தில் நாம் மீர் பக்ஷியினுடைய சில பணிகளை பார்த்தோம். அந்த மைய நிர்வாகத்தில் உள்ள மீர் பக்ஷி தான் மாகாணத்தில் உள்ள பக்ஷியை நியமிப்பார். இந்த பக்ஷி மாநில இராணுவத்தை கண்காணிப்பவர். இந்த பக்ஷி மாகாணத்திற்கு இராணுவ ஆட்களை தேர்ந்தெடுக்கும் பொழுது வீரர்களுடைய எண்ணிக்கை, அவருடைய தரம் ஆகியவற்றையும் தன்னுடைய பதிவேட்டில் குறிப்பிடுபவர் இந்த பக்ஷி. நிகழ்ச்சிகள் நடக்கின்றன என்பதை இவர் அரசருக்கு அவ்வப்போது தெரிவிப்பது இவருடைய கடமை. அந்த செய்திகளை கொண்டு செல்பவர்தான் வாக்கிய நிவாஸ். தாக் சவுக்கீஸ் என்றால் செய்திகளை உடனுக்குடன்
தெரிவிப்பது இந்த தாக்கீசானுடைய முக்கியமான கடமை. இந்த வாக்கிய நாவிஸ் அல்லது இவருக்கு மற்றொரு பெயர் வாக்கிய நிவர். இவர் மாநில அளவில் நடக்கும் செய்திகளை அரசருக்கு கொண்டு செல்பவர். இந்த செய்திகளை உடனுக்குடன் தெரிவிப்பதற்காக படகுகளும் குதிரைகளும் பயன்படுத்தப்பட்டன. இந்த தாரோக்கி தாக், வாக்கிய நிவாஸ் ஆகியவற்றின் மூலம் அரசர் தன்னுடைய ஆட்சி எல்லைக்குள் என்னென்ன நிகழ்ச்சிகள் நடக்கின்றன, நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வதற்கு உதவியாக இருந்தது இந்த தாரோக்கி தாக் மற்றும் வாக்கிய நிவாஸ் ஆகும். இந்த தாரோக்கி தாக் வாக்கிய நிவாசின் மூலம் மைய நிர்வாகம் மாநில நிர்வாகத்தை மறைமுகமாக கண்காணித்து மக்களுக்கு எது செய்ய வேண்டும் என்பதை நிர்ணயித்து அதை சரியாக செயல்படுத்தியது. அதே சமயத்தில் இந்த வாக்கிய நிவாஸ் 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இடமாற்றம் செய்யப்பட்டார். அடுத்து முகலாயர்களுடைய உள்ளூர் நிர்வாகம். மத்திய நிர்வாகத்தை பார்த்தோம். மாகாண உள்ளது உள்ளூர் நிர்வாகம். ஆட்சித்துறை பிரிவுகள் இங்கு சர்க்கார், பர்கானா மற்றும் கிராமமாக பிரிக்கப்பட்டது. சர்க்கார் அதிகாரிகள் பௌசுதார், அமல்குசார் என்று அழைக்கப்பட்டனர். ஒவ்வொரு மைய ஆட்சியிலும் சரி, மாகாண ஆட்சியிலும் சரி, உள்ளூர் நிர்வாகத்திலும் சரி, ஆட்சித்துறை பிரிவுகளுக்கு ஏற்ப அதிகாரிகள் நியமிக்கப்பட்டு தங்கள் கடமையை சரியாக செய்தனர். இங்கு சர்க்கார் அதிகாரிகள் மாவட்ட எல்லைக்குள் அமைதி காப்பது இவர்களுடைய கடமையாக இருந்தது. நெடுஞ்சாலைத்துறையை கண்காணிப்பது, போக்குவரத்து வசதிகளை செய்து கொடுப்பது, வழிப்பறி கொள்ளைகள் நடக்காமல் பார்த்து கொள்வது ஆகியவை இந்த பௌசுதாருடைய முக்கியமான கடமையாக இருந்தது. இந்த பௌசுதார் தன்னுடைய கடமையை சரியாக செய்ததினால்தான் அங்குள்ள மக்கள் எந்த பயமுமின்றி நிம்மதியாக வாழ்ந்தனர். அடுத்து உள்ளவர் அமல் குசார். இந்த அமல் குசார் மாவட்டத்தில் வரி வசூல் நீதிமன்ற நிர்வாகமாக செயல்பட்டது. செலவினம் மற்றும் மாதாந்திர அறிக்கையை திவானுக்கு அனுப்புதல் இவருடைய கடமை. மத்திய நிர்வாகத்தில் இந்த வரவு செலவு கணக்குகளை பார்ப்பவர் திவான். இந்த உள்ளூர் நிர்வாகத்தில் வரவு செலவு கணக்குகளை பார்ப்பவர் இந்த அமல் குசார். இந்த அமல் குசார் தன்னுடைய எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் உள்ள வரவு செலவு கணக்குகளை மைய நிர்வாகத்தில் உள்ள திவானுக்கு அனுப்புவார். அதன் மூலம் திவான் மைய அரசிற்கும் சரி, மாகாண அரசிற்கும் சரி, அடுத்து உள்ளூர் நிர்வாகத்திற்கும் சரி ஒதுக்க வேண்டிய பணத்தை முடிவு செய்வதற்கு இது வசதியாக இருந்தது. இந்த அறிக்கை திவானுக்கு சமர்ப்பிப்பதால் அவர் பண பட்டுவாடா செய்வதிலும் வரவு செலவு கணக்குகளை சரிபார்ப்பதற்கும் உதவியாக இருந்தது. அடுத்து முகலாயர்களின் வட்ட நிர்வாகம். அதாவது நாம் இதற்கு முன் சர்க்கார்களை பார்த்தோம். பர்கானாக்கள் என்பது சர்க்காருக்கு கீழ் உள்ள நிர்வாக பிரிவு ஆகும். பர்கானாக்கள் அடுத்து சர்க்கார்கள், அடுத்து பர்கானாக்கள். இந்த பர்கானாவினுடைய நிர்வாக அதிகாரி ஷிக்தார் என அழைக்கப்பட்டார். இந்த பர்கானாவில் உள்ள அனைத்து நிர்வாகத்தையும் கவனித்துக் கொள்பவர் இந்த ஷிக்தார். அதுபோல இந்த பர்கானாவில் வரி வசூல் செய்பவர் இந்த அமீல் என்று அழைக்கப்படுபவர். அடுத்த அதிகாரி கானுங்கோ என்பவர். இவர் வேளாண்மை ஆவண காப்பாளர். இவருடைய எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் என்னென்ன பயிர்கள் விளைவிக்கப்படுகின்றன, அதிலிருந்து கிடைக்கக்கூடிய வருமானம், நிலத்தின் தரம் ஆகியவற்றை குறிப்பெடுத்து அதை தன்னுடைய அலுவலகத்தில் சமர்ப்பிப்பார். கிராமம்தான் நிர்வாகத்தின் கடைசி பிரிவு. இந்த கிராமத்தினுடைய தலைவர் முக்கூடம் என அழைக்கப்பட்டார்.
இந்த கிராமத்தினுடைய தலைவர் கிராமத்தில் உள்ள மக்களுக்கு கல்வி வசதி, நீர்ப்பாசன வசதி, போக்குவரத்து வசதி, இந்த மாதிரி சின்ன சின்ன வசதிகள் அனைத்தையும் செய்து கொடுப்பவர் இந்த முக்கூடம். அடுத்து இந்த வட்ட நிர்வாகத்தில் வருமான ஆவண காப்பாளராக செயல்படுபவர் இந்த பட்வாரி. இந்த பர்கானாவில் உள்ள வருமானம் எவ்வாறு உள்ளது என்பதை தன்னுடைய காப்பகத்தில் குறிப்பெடுத்து அதை மத்திய நிர்வாகத்திற்கு அனுப்பி வைப்பவர் இந்த பட்வாரி. இவ்வாறு பல்வேறு ஆட்சித்துறை பிரிவுகள் இருந்தாலும் அனைத்து அதிகாரிகளும் தங்களுடைய குறிப்புகள் அனைத்தையும் மைய நிர்வாகத்திற்கு அனுப்புவது முக்கியமான கடமையாக செயல்பட்டது. அடுத்ததாக உள்ளது வட்ட நிர்வாகம். தானாதர் என அழைக்கப்பட்டது. தானா அமைதி நிலைநாட்ட படை நிறுத்தி வைக்கும் இடம். அந்த குறிப்பிட்ட எல்லைக்குள் மக்கள் அமைதியாக வாழ்வதற்கும் தேவைப்படும் பொழுது உதவி செய்வதற்கும் படைகள் நிறுத்தி வைக்கப்பட்டன. அந்த இடத்திற்கு பெயர் தானா. இந்த தானாக்கள் பல்வேறு இடங்களில் நிறுவப்பட்டது. இந்த படையினுடைய தலைவர் தானாதார் என அழைக்கப்பட்டார். ஏனென்றால் தேவைப்படும் காலங்களில், போர் காலகட்டங்களில் முக்கியமாக இவர்கள் படைக்கு தன்னுடைய படையை அனுப்பி உதவி செய்வர். இந்த தானாதாரை நியமிப்பவர் சுபேதார் மற்றும் திவான். இந்த சுபேதார் பற்றியும் திவான் பற்றியும் நாம் முன்னரே தெளிவாக பார்த்தோம். சுபாவின் தலைவர் சுபேதார், மத்திய நிர்வாகத்தின் முக்கியமான பொறுப்பில் இருப்பவர் இந்த திவான். இவர் இருவரும் சேர்ந்து இந்த தானோதரை நியமிப்பர். ஏனென்றால் தேவைப்படும் காலங்களில் படையை கொடுத்து உதவுவர் இந்த தானோதர். மற்றும் தானாதார் பௌஜிதாருக்கு கீழ் செயல்படுவார். அடுத்து நகரம், கோட்டைகளை நிர்வகிக்க தனித்தனியாக நிர்வாகம் ஏற்படுத்தப்பட்டது. நகரத்தை பாதுகாப்பது முக்கியமான கடமை. ஏனென்றால் அங்குள்ள மக்களுக்கு தேவையான அனைத்தும் இங்கு செய்யப்பட்டது. அடுத்து கோட்டைகள் என்று பார்த்தீர்கள் என்றால், இந்த கோட்டையில் தானியங்கள் குவித்து வைக்கப்பட்டன மற்றும் படைக்கலன்கள் குவித்து வைக்கப்பட்டன. போர்க்காலங்களில் எதிரிகளை தாக்குவதற்கும் எதிரிகளிலிருந்து பாதுகாப்பதற்கும் இந்த கோட்டைகள் பயன்பட்டன. முகலாய பேரரசில் கோட்டைகள் மிகவும் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டது. இந்த கோட்டைகளை நிர்வகிக்க தனித்தனியான நிர்வாகமும் ஏற்படுத்தப்பட்டது. இதுவரை நாம் டெல்லி சுல்தானுடைய ஆட்சி முறை பற்றியும் முகலாயருடைய ஆட்சி முறை பற்றியும் பார்த்தோம். இப்பொழுது டெல்லி சுல்தானியர்களின் படையமைப்பு. டெல்லி சுல்தானியர்கள் மங்கோலிய படையமைப்பை பின்பற்றினர். நிலையான படையை ஏற்படுத்தியவர் அலாவுதீன் கில்ஜி. இதற்கு முன்பு வரை நிலையான படை கிடையாது. அலாவுதீன் கில்ஜி ஒழுங்கான ஒரு படையை ஏற்படுத்தி அவர்களுடைய சம்பள பணத்தை ஒழுங்குபடுத்தி ஒரு நிலையான படையை ஏற்படுத்தினார். அந்த பெருமை அலாவுதீன் கில்ஜியைத்தான் சாரும். படையின் தலைமை அதிகாரி கான். அடுத்து இந்த படையில் பல்வேறு இனத்தவர்கள் படையில் இருந்தனர். மங்கோலியர்கள், பாரசீகர்கள், துருக்கியர்கள் ஆகியோர் இந்த படையில் சேர்த்துக் கொள்ளப்பட்டனர். இந்த டெல்லி சுல்தானுடைய காலத்தில் 3 படைப்பிரிவுகள் இருந்தன. குதிரைப்படை, காலாட்படை, யானைப்படை. இந்த குதிரைப்படை முக்கியமானதாக கருதப்பட்டது. நாம் முன்பே கூறியபடி இந்த குதிரைப்படையில் குதிரைகளுக்கு சூடு போடும் முறை பின்பற்றப்பட்டு வந்தது. அதாவது தரமற்ற குதிரைகள் போருக்கு வராமல் தடுப்பதற்கும் இந்த முறை மிகவும் முக்கியமானதாக கருதப்பட்டது. அடுத்து காலாட்படை. இந்த காலாட்படையில் ஈட்டி எறிபவர்களும்
அம்பு எய்பவர்களும் சிறந்தவர்களாக திகழ்ந்தனர். அடுத்து யானைப்படையை எடுத்துக்கொண்டால், அரசர் மட்டுமே யானையை வைத்துக்கொள்ள அனுமதி அளிக்கப்பட்டது. போர் காலங்களில் போர் வீரர்கள் இந்த யானையின் மீது அமர்ந்தும் போரிட்டனர். அடுத்து முக்கியமாக அலாவுதீனுடைய படையெடுப்பு. நான் முன்பு கூறியபடி அலாவுதீனுடைய காலத்தில்தான் படையமைப்பு சீரமைக்கப்பட்டது. அலாவுதீனுடைய படையில் கிட்டத்தட்ட 4,75,000 வீரர்கள் இருந்தனர். இவர்களுடைய பெயர் பட்டியல்கள், தேர்ந்தெடுக்கும் முறை, பயிற்சி அளிக்கும் முறை அனைத்திலும் அதிக கவனம் செலுத்தப்பட்டது. ஏனென்றால் இவருடைய காலத்தில்தான் நிலையான ஒரு படை நிர்வாகம் ஏற்படுத்தப்பட்டது. ஆகையால் வீரர்களை தேர்ந்தெடுக்கும் பொழுது தரமான பயிற்சி பெற்ற வீரர்கள் படையில் சேர்த்துக் கொள்ளப்பட்டனர். பயக் என்பது காலாட்படை என்று அழைக்கப்பட்டது. அடுத்து ஜண்டர் என்பவர் அரசருடைய பாதுகாவலராக இருந்தார். இந்த அலாவுதீனுடைய படையில் விளையாட்டு வீரர்களும் போர்க்காலங்களில் படையில் சேர்த்துக் கொள்ளப்பட்டனர். இப்பொழுது முகலாயர்களுடைய படை அமைப்பு. இந்த முகலாயருடைய படையமைப்பில் காலாட்படை, யானைப்படை, குதிரைப்படை, பீரங்கிப்படை, கப்பற்படை ஆகிய 5 வகை படையமைப்பு இருந்தது. முன்பு நாம் பார்த்த சுல்தானுடைய படையில் காலாட்படை, யானைப்படை, குதிரைப்படை மட்டுமே இருந்தது. முகலாயருடைய காலகட்டத்தில் பீரங்கிப்படையும் கப்பற்படையும் சேர்ந்து இருந்தது. இந்த காலாட்படையில் எண்ணிக்கை மிக அதிகமாக இருந்தது. சுல்தானுடைய காலகட்டத்தில் ஈட்டி எறிபவர்களும் போர்வாளில் சிறந்தவர்களும் திறமை மிக்கவர்களாக இருந்தார்கள் என்று பார்த்தோம். இந்த காலாட்படையிலும் கை தேர்ந்தவர்கள் இருந்தார்கள். இருந்தாலும் போர் காலகட்டங்களில் அரண்மனை அலுவலர்களும் போர்களில் சேர்த்துக் கொள்ளப்பட்டனர். மக்கள் தொகை அதிகமாக உள்ள ஒரு படையாக இந்த காலாட்படை இருந்தது. அடுத்தது யானைப்படை. இந்த முகலாயருடைய காலத்திலும் யானைப்படை மிகவும் சிறந்ததாக கருதப்பட்டது. அரசர் மட்டுமே இந்த யானைப்படையை வைத்திருக்கும் அனுமதி பெற்றவராக இருந்தார். குதிரைப்படை. அங்கு சுல்தானிடம் பார்த்தது போலவே இங்கும் குதிரைப்படை மிகவும் சிறந்ததாக கருதப்பட்டது. அடுத்து மன்சப்தாரி முறை மூலம் இந்த குதிரைப்படை செயல்பட்டது. இந்த குதிரைப்படை இங்கும் சூடுபோடும் முறை பின்பற்றப்பட்டு வந்தது. அதாவது இந்த குதிரைப்படையில் வீரர்கள் போர்க்கால கட்டங்களில் மட்டும் இந்த குதிரைப்படையை போருக்கு அனுப்பி வைப்பர். மற்ற காலகட்டங்களில் அவருடைய கண்காணிப்பின் கீழ் இந்த குதிரைப்படை செயல்பட்டது. அடுத்தபடியாக பீரங்கிப்படை. இந்த பீரங்கிப்படை முகலாய ஆட்சியில் பாபருடைய காலத்தில்தான் முதல் முறையாக பீரங்கிப்படை பயன்படுத்தப்பட்டது. ஆரம்ப காலகட்டத்தில் இந்த பீரங்கிப்படை வெளிநாடுகளிலிருந்து பெறப்பட்டது. ஆனால் பின்னாட்களில் உள்நாட்டிலேயே இந்த பீரங்கிகளை செய்ய ஆரம்பித்தனர். பீரங்கிப்படையை முதலில் இந்தியாவில் அறிமுகப்படுத்திய பெருமை பாபரையே சாரும். அடுத்ததாக கப்பற்படை. கப்பற்படை பயன்படுத்தியதாக இபன் பட்டுட்டாவினுடைய அதாவது திறமைக்கு ஏற்ற தகுதி, தகுதிக்கேற்ற ஊதியம் என்ற கோட்பாடு பின்பற்றப்பட்டு வந்தது. இந்த மன்சப்தாரி முறையில் முக்கியமாக குதிரைப்படை பற்றியது. அதாவது அரசர் இந்த மன்சப்தாரி முறையின் மூலமாக அந்த வீரர்களுக்கும் சரி, குதிரைப்படைக்கும் சரி சில பதவிகள் கொடுக்கப்பட்டது.
அந்த பதவிகள் என்னவென்றால் சாத் மற்றும் ஷவர் என அழைக்கப்பட்டது. அதாவது இந்த சாத் மற்றும் சவர் என்றால், அதாவது படையில் வீரர்கள் ஒரு படைத்தலைவர் வீரர்களையும் வைத்திருப்பார், குதிரைகளையும் வைத்திருப்பார். வீரர்களுடைய எண்ணிக்கையையும் குதிரைகளின் எண்ணிக்கையும் பொறுத்து அந்த பதவிகள் அளிக்கப்பட்டன. எடுத்துக்காட்டாக 5000 வீரர்கள் அடங்கிய படையில் 5000 வீரர்கள் கொண்ட படையினுடைய தலைவர் சாத் என அழைக்கப்பட்டார். அவரிடமே 5000 குதிரைகளும் இருந்தால் அதற்கு ஷவர் என்று அழைக்கப்பட்டது. அதாவது படைவீரர்களுடைய எண்ணிக்கையும் 5000, குதிரைகளுடைய எண்ணிக்கையும் 5000. இவ்வாறு இருந்தால் அவர் முதல் நிலை மன்சப்தராக கருதப்பட்டார். இந்த படைவீரர்களுடைய எண்ணிக்கையையும் குதிரைகளின் எண்ணிக்கையும் பொறுத்து இந்த பதவிகள் வழங்கப்பட்டன. மற்றும் இந்த படைவீரர்கள், குதிரை படைவீரர்கள் சில அரசருடைய ஆணைப்படி இந்த படைவீரர்கள் போர்க்காலங்களில் அரசருக்கு உதவியாக இருந்தனர். இருந்தாலும் இந்த படைவீரர்கள் போர் இல்லாத காலகட்டத்திலும் மக்களிடம் அந்த இடத்திற்கு தகுந்தவாறு மானியங்கள் பெற்றுக்கொண்டனர். குதிரைகளின் எண்ணிக்கைக்கு தகுந்தவாறும் படைவீரர்களின் எண்ணிக்கைக்கு தகுந்தவாறும் மானியங்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஆகையால் இதில் சில தவறுகள் ஏற்படுவதற்கும் காரணம் இருந்தது. ஏனென்றால் போர்க்காலங்களில் மட்டும் இவர்கள் தங்கள் குதிரைகளையும் படைவீரர்களையும் அனுப்பினால் மட்டும் போதும். மற்ற காலகட்டங்களில் இவர்கள் அனுப்ப தேவையில்லை. ஒரு குறிப்பிட்ட நாட்கள் பேரரசர் இந்த மன்சப்தாரி முறையை கண்காணிப்பார். அந்த சமயத்தில் இந்த மன்சப்தார்கள் வேறு ஒருவருடைய குதிரைகளையும் படைவீரர்களையும் அரசரிடம் கணக்கு காண்பித்துவிட்டு நிலையான படையை நிர்மாணிக்க தவறியது இது மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சிக்கு காரணமாக அமைந்தது. அடுத்தபடியாக இக்தா மற்றும் ஜாகீர் முறை. இக்தா முறையின் மூலம் பேரரசர்கள் வரி வசூல் செய்யும் பொழுதும் அதனை பட்டுவாடா செய்வதிலும் பிரச்சனைகள் ஏற்படாமல் பேரரசர்கள் பார்த்து கொண்டனர். அதாவது நம் மத்திய நிர்வாகம், மாகாண நிர்வாகம், மாவட்ட நிர்வாகம், உள்ளூர் நிர்வாகம் என்று பல்வேறு நிர்வாக அமைப்புகளை பார்த்தோம். ஒவ்வொரு நிர்வாகத்திலும் பல்வேறு அதிகாரிகள் நியமிக்கப்பட்டு வரி வசூல் செய்தனர். அடுத்து இவர்களுடைய முக்கியமான பணி பணத்தை பட்டுவாடா செய்வதிலும் அதிகாரிகளுக்கு கீழ் பணிந்து நடப்பதிலும் முக்கியமாக அரசர் கருதினார். இந்த பணத்தை பட்டுவாடா செய்வதிலும் அடுத்து வரி பணத்தை வசூல் பண்ணுவதிலும் பிரச்சனைகள் ஏற்படாமல் இருப்பதற்காக இந்த இக்தா முறை பின்பற்றப்பட்டு வந்தது. ஆகையால் தான் முகலாயருடைய காலத்தில் மத்திய நிர்வாகத்திற்கு வரி வசூல் செய்வதற்கு அதிகாரிகள் தனியாகவும் மாகாண நிர்வாகத்தில் வரி வசூல் செய்வதற்கு தனியான அதிகாரிகளும் அடுத்து மாவட்ட உள்ளூர் நிர்வாகத்தில் வரி வசூல் செய்வதற்கு தனியாகவும் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டனர். இவர்கள் அனைவரும் தங்களுடைய வருமான வரி கணக்குகளையும் பண பட்டுவாடா கணக்குகளையும் மைய அரசாங்கத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். இந்த வரி வசூல் செய்வதிலும் பட்டுவாடா செய்வதிலும் பிரச்சனைகள் ஏற்படாமல் இருப்பதற்காகத்தான் அரசர் வாக்கிய நாவிஸ் என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருந்தார். இந்த அமைப்பின் மூலம் மேல் மட்டத்திலிருந்து கீழ் மட்டம் வரை என்ன நடக்கிறது என்பதை அரசர் தெரிந்து கொள்வதற்கு வசதியாக இருந்தது. இந்த வாக்கிய நிவாஸ் அன்றன்று நடக்கும் செயல்களை அரசரிடம் தெரிவிப்பார். இதன் மூலம் அரசர் எந்தெந்த இடத்தில் என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படுகின்றன, அதற்கு எவ்வாறு தீர்வு காண வேண்டும் என்பதை அவருக்கு உறுதுணையாக உள்ள திவான் அல்லது வசீர் மூலம் ஆலோசனை பெற்று
அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டார். அடுத்தபடியாக இந்த பேரரசர்கள் நாட்டில் நடக்கும் நிகழ்ச்சிகளை மக்களுடைய எண்ண ஓட்டங்களை தெரிந்து கொள்வதற்காகவும் மற்றொரு முறை பின்பற்றப்பட்டு வந்தது. அந்த முறைதான் ஒற்றர்கள் முறை. அந்த ஒற்றர்கள் இந்த வாக்கிய நிவாஸ் நாட்டில் நடக்கும் செய்திகளை அரசருக்கு தெரிவிப்பார் என்று பார்த்தோம். இந்த ஒற்றர்கள் மக்கள் அரசரை பற்றி என்ன நினைக்கிறார்கள், ஒவ்வொரு நிர்வாகிகளும் தங்களுடைய பணிகளை எவ்வாறு செய்கிறார்கள் என்பதை கவனித்து அந்த செய்திகளை உடனுக்குடன் அரசரிடம் தெரிவிப்பார். அப்ப மக்களுடைய எண்ணங்களும் இந்த ஒற்றர்களின் மூலம், மக்களுடைய தேவைகளும் இந்த ஒற்றர்களின் மூலம் அரசர் நிவர்த்தி செய்வதற்கு வசதியாக இருந்தது. இந்த இக்தா முறை மூலம் பேரரசர் நாட்டு மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதையும் நலத்திட்டங்களையும் மைய நிர்வாகத்தின் மூலமாக அதற்கு கீழ் உள்ள அனைத்து நிர்வாகத்திற்கும் செயல்பட்டு வந்தார். அடுத்தபடியாக கைப்பற்றப்பட்ட பகுதிகளை பாதுகாக்க வரி வசூல் செய்ய ஜாகீர்தார்கள் நியமிக்கப்பட்டனர். அதாவது முகலாய பேரரசில் பாபர், ஹுமாயூன், அடுத்து ஷெர்ஷானுடைய ஆட்சி, அக்பர், ஜஹாங்கீர், அவுரங்கசீப், ஷாஜகான் ஆகியோர் அனைத்து முகலாய பேரரசுடைய காலத்திலும் பல்வேறு போர்கள் நடைபெற்றன. போர்களின் மூலம் கைப்பற்ற பகுதிகளை அரசர் மைய நிர்வாகத்திலும் சில பொறுப்புகளை கொடுத்துள்ளார், மாநில நிர்வாகத்திலும் சில பொறுப்புகளை கொடுத்துள்ளார், உள்ளூர் நிர்வாகத்தின் அதிகாரிகளும் சில பொறுப்புகளை கொடுத்துள்ளார். இவ்வாறு கைப்பற்ற பகுதிகளை பாதுகாப்பதற்கென்றே தனியாக ஜாகிர்தார்கள் நியமிக்கப்பட்டனர். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இடம் ஜாகிர் என அழைக்கப்பட்டது. இவ்வாறு கைப்பற்றப்பட்ட நாட்டின் ஆட்சியின் எல்லைக்குட்பட்ட பகுதிகளுடைய நிர்வாகத்தை கவனிப்பதோடு மட்டுமன்றி அரசர் கைப்பற்றப்பட்ட பகுதிகளுடைய நிர்வாகத்தையும் நல்ல முறையில் இந்த ஜாகிர்தார்கள் மூலம் கவனித்து வந்தார். அவர்களுடைய தேவைகளையும் நிவர்த்தி செய்யப்பட்டன. இந்த ஜாகிர்தார் கொடுக்கப்பட்ட அந்த இடம் ஜாகீர் என அழைக்கப்பட்டது. இவ்வாறு முகலாய பேரரசில் ஆட்சிமுறையுடைய தலைவராக திகழ்ந்தவர் இந்த பேரரசர். மற்றும் இந்த இக்தா முறையின் மூலமாகவும் ஜாகிர் முறையின் மூலமாகவும் பேரரசு மிகவும் சிறப்பாக செயல்பட்டது. மற்றும் நீதித்துறையை பார்த்தால், அதாவது மைய நிர்வாகம், மாநில நிர்வாகம், உள்ளூர் நிர்வாகம், ஒவ்வொரு நிர்வாகத்திலும் நீதித்துறை தலைவர்கள், அதிகாரிகள் நியமிக்கப்பட்டனர். இருந்தாலும் இந்த நீதித்துறையில் அளிக்கப்பட்ட அந்த நீதி அவர்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால் அவர்கள் மாகாணத்தில் உள்ளவர்கள் மைய நிர்வாகத்தில் கூறப்பட்ட நீதி ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால் அரசிடமும் தெரிவிப்பதற்கு அனுமதி அளிக்கப்பட்டது. ஒரு சில நேரங்களில் வழக்குகள் அந்தந்த இடத்திலேயே விசாரணை செய்யப்பட்டு மக்களுக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டது. இவ்வாறு இந்த முகலாயருடைய பேரரசு மக்களுடைய ஒவ்வொரு நிர்வாகத்திலும் அக்கறை உள்ளவர்களாக செயல்பட்டு வந்தனர். அடுத்து மக்களுக்கு முக்கியமான ஒன்று, அரசர் அதாவது வேளாண்மை துறையிலும் சரி, படைத்துறையிலும் சரி, அனைவருக்கும் பங்கு அளிக்கப்பட்டது. அந்தந்த நிர்வாகத்தை அந்தந்த இடங்களில் உள்ள அதிகாரிகளிடம் கொடுக்கப்பட்டது. அந்தந்த இடத்தில் உள்ளவர்கள் அந்த பணியை சிறப்பாக செய்வதற்கு ஏதுவாக அமைந்தது. இவ்வாறு பாபர், அவருக்கு கீழ் செயல்பட்ட வசீர்களும், ஹுமாயூனுக்கு கீழ் செயல்பட்ட வசீர்களும் அரசருக்கு ஆலோசனை வழங்கி அரசாட்சி சிறப்பாக அமைய அவர்களுக்கு உறுதுணையாக இருந்தனர். இந்த ஆட்சி நிர்வாகம் சிறப்பாக அமைவதற்கு முக்கியமான காரணம் படை.
அந்த படை மிகவும் சிறப்பாக செயல்பட்டது. எல்லா படைகளுக்கும் தலைவராக இருந்தவர் அரசர். இந்த அரசருடைய அந்த படைகள் சிறப்பாக செயல்படுவதற்கு முக்கியமான காரணம் அக்பருடைய காலத்தில் கொண்டு வரப்பட்ட மன்சப்தாரி முறை. இந்த மன்சப்தாரி முறை ஆட்சி நல்ல முறையில் செயல்படுவதற்கு காரணமாக அமைந்தது. ஏனென்றால் இந்த படை வீரர்களை தேர்ந்தெடுக்கும் பொழுதும் சரி, தேர்ந்தெடுத்த பின்னர் அவர்களுக்கு ஆணை வழங்கப்பட்டது. அந்த ஆணைகள் பாதுகாப்பாக நிர்மாணிக்கப்பட்டது. தேர்ந்தெடுக்கப்பட்ட வீரர்களுக்கு பயிற்சி கொடுக்கப்பட்டது. பயிற்சி கொடுத்த பின்புதான் அவர்கள் இராணுவத்தில் சேர்த்துக் கொள்ளப்பட்டனர். இந்த சேர்த்துக் கொள்ளப்பட்ட இராணுவ வீரர்கள் அரசருக்கு கட்டுப்பட்டு போர்க்காலங்களில் உறுதுணையாக இருந்தனர். அடுத்தபடியாக இந்த முகலாயருடைய காலத்தில் மக்களுடைய பொருளாதார நிலைமை மற்றும் சமூகத்தினுடைய நிலைமை சிறப்பாக அமைந்ததற்கு அரசர்கள் பின்பற்றிய சில சமூக சீர்திருத்தங்களும் காரணமாக அமைந்தது. முக்கியமாக அலாவுதீன் கில்ஜி காலத்தில் பின்பற்றப்பட்டு வந்த மார்க்கெட் ரெகுலேஷன், ஒவ்வொரு பொருளினுடைய எடையையும் தரத்தையும் சரிபார்த்து சந்தைக்கு கொண்டு வரப்பட்டது. அதனால் மக்கள் தரமான பொருட்களை வாங்குவதற்கு ஏதுவாக அமைந்தது. இவ்வாறு முகலாய பேரரசர்கள் மக்களுடைய ஒவ்வொரு துறையிலும் பயன் பெறுவதற்குண்டான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்தவர்கள் இந்த முகலாயர்கள். இந்த முகலாயர்கள் இந்த அமைப்பை ஏற்படுத்துவதற்கு முன்னோடியாக திகழ்ந்தவர்கள் டெல்லி சுல்தானியர்கள். டெல்லி சுல்தானியர்கள் இந்த முகலாயர்கள் ஒரே வம்சத்தை சேர்ந்தவர்கள் ஆட்சி புரிந்தனர். ஆனால் இந்த டெல்லி சுல்தானியர்கள் 5 வம்சத்தை சேர்ந்தவர்கள் ஆட்சி புரிந்தார்கள். இந்த முகலாயர்கள் சிறப்பாக தன்னுடைய ஆட்சியை செய்வதற்கு உறுதுணையாக அடித்தளம் விட்டவர்கள் டெல்லி சுல்தானியர்கள். அவர்களை பின்பற்றித்தான் இந்த மைய நிர்வாகம், மாகாண நிர்வாகம், மாவட்ட நிர்வாகம், உள்ளூர் நிர்வாகம் ஆகிய அனைத்தையும் இந்த முகலாயர்கள் பின்பற்றினர். அடுத்தபடியாக இந்த ஆட்சித்துறையில் மக்கள், அதாவது கீழ்த்தட்டு மக்கள், உள்ளூர் நிர்வாகத்தில் உள்ள மக்களுடைய அடிப்படை தேவைகளும் பூர்த்தி செய்யப்பட்டது. இந்த நிர்வாக அமைப்பில் பல்வேறு தளங்களாக பிரிக்கப்பட்டதால் ஒவ்வொரு தளத்தில் உள்ள மக்களும் அந்தந்த தளத்தில் உள்ள அதிகாரிகள் மக்களுக்கு நன்மை செய்வதில் முக்கிய பங்கு ஆற்றினர். கீழ்த்தளத்தில் உள்ள மக்களுக்கும் தேவையானவற்றை கொண்டு செல்வதற்கு அதிகாரிகள், அதாவது பௌஜ்தார், கானுங்கோ ஆகியோர் செயல்பட்டனர். இவர்கள் இந்த மக்களுடைய அடிப்படை தேவைகளான போக்குவரத்து வசதி, சுகாதாரம், நீர்ப்பாசன வசதி, கல்வி வசதி ஆகிய அனைத்திலும் இவர்கள் மக்கள் முன்னேறுவதற்குண்டான சில நலத்திட்டங்களை கொண்டு வந்தனர். மைய நிர்வாகத்தில் திவான், அடுத்து மாகாண நிர்வாகத்தில் சுபேதார். இவ்வாறு இவர்கள் இருவருடைய ஒத்துழைப்பில்தான் அரசாங்கம் சிறப்பாக செயல்பட்டது. இந்த அதிகாரிகளுடைய ஆலோசனையின் பேரில் அரசர் பல நலத்திட்டங்களை ஏற்படுத்தி மக்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் காண பல முடிவுகளை எடுத்தார். பேரரசர் சில காலகட்டங்களில் அவருடைய பணியை செய்ய முடியவில்லை என்றால், நோய்வாய்ப்பட்டாலோ இல்ல பல்வேறு போர்க்களங்களில் சில முடிவுகள் எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டாலோ அந்த பணியை அவருக்கு கீழுள்ள முதன்மை அதிகாரியான வசீர் எடுத்து செய்தார். அதே சமயம் மன்னர் ஆட்சியின் பொழுது, அதாவது மன்னர் குறைந்த வயது உடையவராக இருந்தால் அவருடைய அந்த ஆட்சி பொறுப்பை ஏற்கும் காலம் வரை அந்த ஆட்சி பொறுப்பை ஏற்று செயல்பட்டவர் இந்த வசீர். நாட்டினுடைய நிர்வாகத்தில் முக்கிய ஆலோசகராக இருந்தவர் இந்த வசீர். இவர் வக்கீல் எனவும் அழைக்கப்பட்டார்.
அரசர் எடுக்க வேண்டிய முடிவுகள் அனைத்திலும் ஆலோசனை வழங்குபவர் இந்த வசீர். எந்தெந்த துறைக்கு அதிக கவனம் செலுத்த வேண்டும், யாருக்கு கொடை நல்க வேண்டும், யாருக்கு மானியம் அளிக்க வேண்டும் என்பதை பற்றியும் அரசருக்கு ஆலோசனை வழங்கியவர் இந்த வசீர். அடுத்தபடியாக இந்த வரவு செலவுகளை சரிபார்ப்பவர்கள் அனைத்து நிர்வாக தளத்திலும் முக்கிய பணியாற்றி வந்தனர். மைய நிர்வாகத்திலும் சரி, மாகாண நிர்வாகத்திலும் சரி, வட்ட நிர்வாகத்திலும் சரி, இவருடைய பணி முக்கியமானதாக கருதப்பட்டது. அடுத்தபடியாக மீர் பக்ஷி, இவர் இராணுவத்தினுடைய தலைவராக செயல்பட்டார். அதாவது போர்க்கால, அதாவது படை வீரர்களை நிர்ணயிப்பது, அவருடைய எண்ணிக்கை, அவருடைய தரம், அவர்களுக்கு பயிற்சி அளிப்பது ஆகிய அனைத்திலும் உதவி புரிந்தவர் இந்த மீர் பக்ஷி என்பவர். இந்த மீர் பக்ஷி அதாவது அக்பருடைய காலகட்டத்தில் இந்த மீர் பக்ஷி தான் மன்சப்தாருடைய நியமனத்தை பார்த்து கொண்டார். யாருக்கெல்லாம் நியமன ஆணை வழங்கப்பட்டதோ அவர்களுடைய ஆணைகளையும் பாதுகாத்தவர் இந்த மீர் பக்ஷி ஆவார். இந்த மீர் பக்ஷி மேலும் மன்சப்தார் முறையில் ஒவ்வொரு சாத் அண்ட் சவர் என அழைக்கப்படக்கூடிய 2 பதவிகளில் உள்ள வீரர்களின் எண்ணிக்கையும் குதிரைகளின் எண்ணிக்கையும் சரிபார்ப்பது இவருடைய கடமையாக இருந்தது. ஏனென்றால் மன்சப்தார் முறையில் வீரர்களுடைய எண்ணிக்கையை பொறுத்தும் குதிரைகளுடைய எண்ணிக்கையை பொறுத்தும் அவர்களுக்கு பதவிகள் வழங்கப்பட்டன. அவர்களுடைய சம்பளமும் இந்த படை வீரர்களும் குதிரைகளையும் எண்ணிக்கையை பொறுத்தான் அளிக்கப்பட்டது. 10 வீரர்கள் 10 குதிரைகள் அடங்கிய மன்சப்தார்களும் இருந்தனர். 10,000 வீரர்களும் 10,000 குதிரைகளும் உள்ள மன்சப்தார்களும் இருந்தனர். தேவைப்படும் பொழுது இவர்கள் அரசருக்கு உதவி புரிந்தனர். இந்த மன்சப்தார் முறை அக்பருடைய காலத்தில் மிக சிறப்பாக செயல்பட்டது. இதற்கு உறுதுணையாக இருந்தவர் மீர் பக்ஷி. அடுத்தபடியாக மாகாணத்தில் இந்த இராணுவத்துறையை சரிபார்த்தவர் பக்ஷி என்று பார்த்தோம். இந்த பக்ஷி மாகாணத்தில் உள்ள அனைத்து வீரர்கள் பட்டியலை தயாரிப்பது, அவர்களுக்கு வரவு செலவு கணக்குகளை பார்ப்பது, அவர்களுக்கு சம்பள பட்டுவாடா செய்வது ஆகிய அனைத்தையும் மாகாணங்களில் பக்ஷி பார்த்து கொண்டார். அடுத்தபடியாக இந்த அரசனுடைய நிர்வாகத்தில் குதிரைகள் பயன்படுத்தப்பட்டு வந்தன. ஒரு சில சமயங்களில் இந்த குதிரைகள் அரசர் ஆண்டிற்கு ஒரு முறை இந்த குதிரை படைகளை கண்காணிக்கும் பொழுது சில தவறுகள் நடப்பதற்கும் காரணம் ஏற்பட்டது. ஏனென்றால் இந்த போர்க்கால கட்டத்தில் மட்டும்தான் இந்த மன்சப்தார்கள் அரசருக்கு உதவி புரிந்தனர். மற்ற காலகட்டங்களில் அவர்கள் தங்களுடைய சொந்த அலுவல்களில் ஈடுபட்டனர். ஆகையால் இந்த மன்சப்தார் முறை சில காலகட்டங்களில் தவறாக பயன்படுத்தப்பட்டது. இவ்வாறு சுல்தானுடைய ஆட்சி முறையிலும் சரி, முகலாயர்களுடைய ஆட்சி முறையிலும் சரி, அரசர், பேரரசர் அவரே ஆட்சியின் தலைவராக செயல்பட்டார். வரம்பற்ற அதிகாரத்தை உடையவராக இருந்தவர் அரசர். தன்னுடைய நிர்வாகத்தை பல்வேறு பகுதிகளாக பிரித்து பல்வேறு அதிகாரிகளிடம் கொடுத்து அது செவ்வனே செய்வதற்கு உறுதுணையாக இருந்தவர்கள் இந்த நிர்வாகிகள். இந்த நிர்வாகிகள் அந்தந்த வட்டத்திற்கு கீழ் உள்ள மக்களுக்கு செய்ய வேண்டிய நல்ல செயல்களை அரசருடைய ஆலோசனையின்படியும் அவருக்கு மேலுள்ள அதிகாரிகளின் ஆலோசனைப்படியும் செய்து வந்தனர். இவ்வாறு முகலாயருடைய ஆட்சி முறை மிக சிறப்பாக செயல்பட்டு வந்தது. இந்த முகலாயருடைய ஆட்சி முறைக்கு முதலாக அடித்தளமிட்டவர் பாபர். இதேபோல் டெல்லி சுல்தானர்களுடைய ஆட்சிக்கு அடித்தளமிட்டவர் குத்புதீன் ஐபக். இடைக்கால கட்டத்தில் இந்தியாவில்
இந்த டெல்லி சுல்தானர்களுடைய ஆட்சியும் முகலாயருடைய ஆட்சியும் சிறப்பாக செயல்பட்டது. ஏனென்றால் டெல்லி சுல்தானியர்களும் தங்களுடைய பதவியை மிகவும் உயர்வாக கருதினார்கள். அனைத்து அதிகாரம் பெற்றவர்களாக திகழ்ந்தார்கள். படைகளின் தளபதியாக திகழ்ந்தவர்களும் டெல்லி சுல்தானியர்கள். அதேபோல் இந்த முகலாயருடைய காலத்திலும் பேரரசரும் வரம்பற்ற அதிகாரம் உடையவராக திகழ்ந்தார். தனக்கு கீழுள்ள அதிகாரிகளை இந்த ஒற்றர் படையின் மூலம் கண்காணித்து வந்தார். இந்த ஒற்றர் படையும் வாக்கிய நாவிஸ் இந்த துறையும் அரசர் மக்களுக்கு நல்ல பல விஷயங்களை செய்வதற்கு உறுதுணையாக அமைந்தது. மற்றும் படை நிர்வாகம் அரசருக்கு ஆலோசனை வழங்கியது. இவர்களுடைய காலகட்டத்தில் இராணுவம் நல்ல முறையில் செயல்பட்டு வந்தது. அடுத்தபடியாக பேரரசர் அரசை பாதுகாப்பதற்கும் மக்களை பாதுகாப்பதற்கும் பெரிய பெரிய அரண்களை கட்டினர், கோட்டைகள். அந்த கோட்டைகள் மக்களுக்கு எதிரிகளிலிருந்து பாதுகாப்பதற்கும் எதிரிகளை தாக்குவதற்கும் வசதியாக அமைந்தது. கோட்டைகளை சுற்றி போர் வீரர்கள் எந்த நேரமும் எதிரிகளை தாக்குவதற்காக தயார் நிலையில் வைக்கப்பட்டனர். அதுபோல படைகள் எப்பொழுதும் இப்பொழுது நாம் பார்த்த யானைப்படை, குதிரைப்படை, காலாட்படை, பீரங்கி படை இவற்றை தவிர ஒவ்வொரு மைய நிர்வாகத்திலும் சரி, மாநில நிர்வாகத்திலும் சரி, வட்ட நிர்வாகத்திலும் சரி தனித்தனியாக படைகள் நிர்வகிக்க உரிமைகள் அளிக்கப்பட்டது. அந்தந்த பகுதிக்கு கீழ் உள்ள நிர்வாகிகள் தனக்கென்று ஒரு தனிப்படையும் வைத்துக் கொண்டனர். போர் காலகட்டங்களில் அரசர் உதவி கேட்கும் சமயம் இந்த படைகளை கொடுத்து உதவினர். இந்த படைகள் அந்த எல்லைக்குள் உள்ள மக்களை பாதுகாப்பதற்காக பயன்படுத்தப்பட்டது. இவ்வாறு முகலாய பேரரசிலும் சரி, சுல்தானியர்களும் சரி ஆட்சி முறை மிக சிறப்பாக செயல்படுவதற்கு காரணமாக இருந்த பல்வேறு அதிகாரிகள், அவர்கள் அனைவரும் அரசருடைய ஆணைக்கு கட்டுப்பட்டு தங்கள் கடமைகளை சரியாக செய்ததினால் முகலாய பேரரசு பல்வேறு சாதனைகளை செய்வதற்கு வசதியாக அமைந்தது. இவ்வாறு இந்த முகலாய பேரரசினுடைய சிறப்பிற்கு இந்த முகலாய பேரரசுகள் மட்டுமன்றி அனைவரும் காரணமாக அமைந்தனர். பேரரசர் தன்னுடைய பணிகளை நிர்வாகிகள் மூலம் செயல்படுத்துமாறு கூறினார். அந்த நிர்வாகிகளும் தங்களுக்கு அளிக்கப்பட்ட அந்த கடமைகளை சரியாக செய்ததினால்தான் முகலாய பேரரசு பல்வேறு சாதனைகளை செய்வதற்கு உறுதுணையாக அமைந்தது. இதுவரை நாம் முகலாய பேரரசும் சிறப்பாக அமைவதற்குண்டான காரணத்தையும், டெல்லி சுல்தானிய பேரரசு சிறப்பாக செயல்படுவதற்கான காரணத்தையும் பார்த்தோம். இந்த 2 பேரரசும் சிறப்பாக செயல்படுவதற்கு காரணமாக இருந்த இந்த இராணுவத்துறையின் சிறப்பை பற்றியும் நாம் இந்த பாடப்பகுதியில் இதுவரை தெளிவாக பார்த்தோம். அரசர் இந்த டெல்லி சுல்தானியர்கள் அரசின் மையமாக ஆட்சியின் சிறப்பானவராக இருப்பவர் டெல்லி சுல்தானிய காலத்தில் சுல்தான்கள். இதேபோல் முகலாயர்களுடைய காலகட்டத்தில் சிறப்பாக செயல்பட்டவர் அரசர். அவருக்கு கீழ் பல நிர்வாகங்கள் நல்ல முறையில் செயல்பட்டன. நன்றி.